வெற்றி என்பது உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு, தோல்வி என்பது ஒரு தலைவன் மட்டும் தாங்கிக் கொள்வதற்கு. எது பெரியது? உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வெற்றியை விட தனி ஒரு தலைவன் தானே தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்வதுதான் ஒரு தலைவனின் மாண்பு. செயற்குழு கூட்டத்தில் தளபதி ஸ்டாலின் பேசிய பேச்சு என் இதயத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. அவர் சொன்னார், யாரும் யாரையும் குறை சொல்லாதீர்கள், தோல்விக்கு காரணம் யார் என்று யாரையும் விரல் சூட்டாதீர்கள், தோல்வியின் முழு பொறுப்பையும் நான் ஒருவன் மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன திராணி, என்று சொன்ன அருமை அவருக்கல்லவா தெரியும். நண்பர்களே, ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இந்த தோல்விக்கு பிறகு நாம் காலத்தை புடம் போட வேண்டும். இயக்கத்தை இந்த தோல்விக்கு பிறகு நாம் செம்மை உறுத்த வேண்டும். என்ன நிகழ்ந்தது என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் எளியவன், அரசியல் அறியாதவன், உங்களோடு பயணிக்க வாய்ப்பு அற்றவன் அல்லது தகுதி கூட இல்லாதவன். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், இந்த தோல்விக்கு காரணமான ஆட்கள் என்று நீங்கள் கருதுகிற ஆட்கள் யார் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்குரிய காலம் இது அல்ல. யார் மீதும் நடவடிக்கை எடுப்பது இது அல்ல என்று நான் சொல்வதற்கு காரணமே, எல்லார் மீதும் தவறு இருந்தால் யார் மீது நடவடிக்கை எடுப்பது? இது நம்மை நாமே தேற்றிக்கொள்ள வேண்டிய காலம். ஜப்பானில் ஒரு கதையை சொல்வார்கள். இந்த தோல்வியை நாம் உரமாக இட்டுக்கொள்ள வேண்டும். ஜப்பானிய எரிமலை வெடிக்கும், எரிமலை குழம்புகள் விசிறி பரவும், பல ஊர்களையெல்லாம் அக்னி குழம்பு நனைக்கும். எரிமலை குழம்பு வந்து விழுந்த கிராமத்து மக்கள் ஊரை விட்டு ஓடிவிடுவார்கள். சில மாதங்கள் கழித்து ஊருக்கு திரும்புவார்கள். எரிமலை குழம்புகள் ஆறி கிடக்கும் சாம்பலாக. அந்த சாம்பலை அள்ளி நிலத்திலே விதைப்பார்கள். அந்த சாம்பலை போன்ற உயர்ந்த உரம் உலகத்தில் இல்லை என்பதை ஜப்பானியன் அறிவான். அந்த சாம்பலை நிலத்தில் விதைத்த பிறகு சாகுபடி செய்வான். ஒரே ஒரு விளைச்சலில் 3 மடங்கு சாகுபடி காணக்கூடிய வலிமை அந்த சாம்பலுக்கு உண்டு. அந்த சாம்பல் தான் இந்த தோல்வி. அந்த விவசாயி தான் நீங்கள். அந்த விளைச்சல் தான் எதிர்காலத்தில் நீங்கள் காணப்போகிற வெற்றி என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். இதுதான் மக்களை அதிகமாக சந்திக்கிற காலம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கலைஞரை பற்றி ஒரு உறுதியான சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எந்த ஒரு சம்பவத்தையும் ஆதாரம் இல்லாமல் மேடையில் பேசுகிறவன் கோழை அல்லது பொய்யன். எதையும் ஆதாரத்தோடு பேச வேண்டும் என்பது என்னுடைய பேச்சு கொள்கைகளுள் ஒன்று. இப்போது நான் சொல்ல போகும் சம்பவத்திற்கு மிகப்பெரிய ஆதாரம் உண்டு. அந்த ஆதாரம் யார் என்றால் நான் தான். கண்கண்ட சாட்சி, செவியுற்ற சாட்சி நான் தான். பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான் தான். ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் கலைஞர். ஒரு கூட்டம் முடிகிறது. அப்போது ஆலிவர் ரோட்டில் அவர் குடியிருந்தார். அமைச்சர்கள் கார்கள் பின்தொடர ஆலிவர் ரோடு இல்லத்துக்கு மாலை 5 மணிக்கு வருகிறார். அங்கு சிறிது ஓய்வெடுத்து விட்டு பெரியார் திடலுக்கு செல்ல வேண்டும் என்பது அடுத்த நிகழ்வு. பெரியார் திடலில் ஆசிரியர்கள் மாநாடு. அப்போது ஒரு தகவல் வருகிறது.
ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது என்று. அப்போல்லாம் இமெயில் கிடையாது, ஃபேக்ஸ், தொலை நகல். இது மின்னஞ்சல், அது தொலை நகல். அந்த ஃபேக்ஸ்ல அந்த செய்தி வருது, ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது என்று. உடனே அந்த இடத்தின் மொத்த வானிலை மாறிவிட்டது, சொற்கள் மறைந்து விட்டன, மகிழ்ச்சி உறைந்து விட்டது. சற்றே வெளியே பார்த்தேன், எந்த காரிலும் தேசிய கொடி இல்லை, கட்சி கொடி பறக்கிறது. ஒரு அமைச்சர் சொல்கிறார், வேணாண்ணே, இந்த மக்களுக்கு இவ்வளவு பாடுபட்டு கடைசியில என்னத்தை கண்டிங்க, இந்த கூட்டத்துக்கெல்லாம் போக வேண்டாம்னே, கொஞ்சம் டீ சாப்பிட்டு ஓய்விடுங்கண்ணே. ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், பெயர் தெரியும், ஆனால் இப்படி சொன்ன அமைச்சருக்கு புகழ் வராது என்பதனால் அவர் பெயரை நான் இதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன். கலைஞர் சொன்னார், என்னது, கூட்டத்துக்கு போக வேண்டாமா? மக்களை சந்திக்க வேண்டிய நேரமே இதுதான், எடு வண்டிய. கலைஞர் சொன்ன இந்த செய்தியைத்தான் இயக்கம் இன்று தன் இதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மக்களை சந்திக்க வேண்டிய நேரம் இதுதான். எப்போதும் மக்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர் தளபதி ஸ்டாலின். எனக்கு அவரிடம் பிடித்த விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய பணிகளுக்கு கிழமை கிடையாது, தேதி மட்டும்தான் உண்டு. சனி ஞாயிறு விடுமுறை என்று அவருக்கு தெரியாது. 17 எங்க, 18 எங்க, இப்படித்தான். நான் அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை மாலை வீக்கெண்ட் வந்துவிட்டால் தன் கோட்டை கழற்றி தூர எறிவார். ஜனாதிபதி பதவியையும் கோட்டோடு களைந்து விடுவார். அரைக்கால் சட்டை போட்டுக் கொள்வார். இன்னும் 2 நாட்களுக்கு நான் அமெரிக்காவின் ஜனாதிபதி அல்ல, நான் ட்ரம்ப். என் நாய்க்குட்டியோடு பேசுவேன், என் புல்வெளியில் விளையாடுவேன், என் பேரன் பேத்திகளோடு கால்பந்து விளையாடுவேன், மீன் இல்லாத குளத்தில் மீன் பிடிப்பேன், கடலுக்கு போவேன், படகோட்டுவேன், எனக்கு பிடித்த சாண்ட்விச் சாப்பிடுவேன், இன்றைக்கு மட்டும் சர்க்கரை போட்டு தேநீர் அருந்துவேன், மாலை இரவு 10 மணி வரைக்கும் நான் விழித்திருப்பேன், விடிய விடிய படம் பார்ப்பேன், எந்த அலுவலக தொலைபேசியும் என் காதுக்கு வந்துவிடக் கூடாது. 2 நாட்களுக்கு என் செல்போன் ஊமையாக இருக்கும். நானாக இருப்பதற்கு இந்த சனி ஞாயிறை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். உலகத்தின் வல்லரசாகிய அமெரிக்காவின் ஜனாதிபதி எடுக்கிற முடிவு. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் 24 மணி நேரமும் உழைத்தாரே தவிர இப்படி ஓய்வெடுக்கிறது. அந்த உழைப்பு தான் அவரை இன்னும் உங்களை கைதட்ட வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டில் காணப்படுகிற பசுமைக்கு, சாலைகளுக்கு அவர் உழைப்பு தான் காரணம். இன்னும் மகளிரிடைகிற மகிழ்ச்சிக்கு அவர் உழைப்பு தான் காரணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.